சோழன் செம கோவமா இருக்காங்க ராகு மேல. உடனே ராகவ் வீட்டுக்கு போயிட்டு ராகவ அடி அடின்னு அடிக்கிறாங்க. "என் பொண்டாட்டிகிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிடுவியா? இனிமேல் என் பொண்டாட்டிகிட்ட நைட் டைம்ல இருக்க வச்சு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்ட்டு ராகவ் அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. உடனே ராகவ் செம கோவத்தோட போலீஸ்ல சோழன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. "அத்துமீறி என்ன அடிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வீட்ல நிலா இருந்துகிட்டு ரொம்ப கோவமா சேரன் கூட பேசாம இருக்கிறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "நிலா நான் பண்ணது தப்பு தான்ப்பா. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்ல. இனிமேல் யோசிக்காம எதுவும் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்ப்பா. நான் பண்ணது தப்பு தான். இதெல்லாம் நீ எவ்வளோ அவமானப்பட்டுருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்கிட்ட பேசாம இருக்காதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனேவும் நிலா அமைதியாவே நிக்கிறாங்க. உடனே சேரன் அழுகுறாங்க. "அண்ணா என்ன அழாதீங்க அண்ணா. எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படிலாம் பேசிட்டேன். நீங்களும் என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு நிலாவும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில போலீஸ் வீட்டுக்கு தேடி வருது. "சோழன் யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "சோழனா? என் ஹஸ்பண்ட் தான்" அப்படின்ட்டு நிலா சொல்றாங்க. அவங்க ராகவ் அந்த உங்க ஆஃபீஸ் எம்டிய வந்து அடிச்சு போட்டுருக்காங்க. அவரு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னதும், நிலா இங்க இருந்துட்டு, "என்ன ராகவ சோழன் அடிச்சுட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்தில சோழன் வர்றாங்க. "நான் தான் சோழன். நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எதுக்கு ராகவ நேத்து அடிச்சிருக்கீங்க? அவர் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு" அப்படின்னு சொன்னதும், இங்க சோழன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு ராகவுக்கு கால் பண்ணி, "எதுக்காக நீங்க சோழன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து என்ன அடிப்பானா, நான் சும்மாவா இருக்க முடியும்? அதனால தான் என்ன கொலை மிரட்டல் விட்டான்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க ஒழுங்கா வந்து சோழன் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லி வாபஸ் வாங்குங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது" அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் இருந்துட்டு, "நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? என்னால முடியாது" அப்படின்னு சொன்னதும், நிலா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ராகவ் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. "இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும், அந்த ராகவ் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான் ஆஃபீஸ்ல வச்சு. அதனால தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்படிலாம் பண்ணாரு" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. உடனே ராகவ் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ராகவ போலீஸ்ல கூட்டு வர்றாங்க. இங்க சோழன விட்டுர்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.